ப்ளீஸ் யாராவது ஹெல்ப்புக்கு வாங்கல அப்படின்னு கெஞ்சி கேட்டால் கூட யாரும் வரமாட்டாங்க. டே கலை அலங்காரம் மறுபடியும் எல்லாத்தையும் மாத்தி. ஏன்னா நான் 10 வருஷம் முன்னாடியே பாண்ட் பேப்பரில் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நான் எப்போவுமே நான் தான் க்ளீன் பண்ணுவேன், இது என்னோட டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதெல்லாம் இந்த க்ளீனிங் ப்ராசஸ் எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கிறதுனே தெரிலங்க. க்ளீன் பண்ணணும். இந்த டப்பாலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சைடு ஹீரோ. இந்த கொண்டக்கல்ல பச்சை பயிறு அப்படின்ட்டு இருக்க இந்த டப்பா இவ்வளவான்னு வந்து யோசிக்காதீங்க, க்ளீன் பண்ணணும். என்ன டப்பா வாங்கி வச்சு என்ன பண்ற டப்பா வச்சுக்கிட்டீங்க? டப்பா இருங்க உங்களுக்கு ஏங்க இவ்வளவு கோவம் வருது? இவன் மெயின் ஹீரோ, இவனையும் க்ளீன் பண்ணணும். குடும்பமே டப்பா பைத்தியமா இருக்காங்களே. எங்க இங்க பாருங்க, நெய் வாங்கினாங்க டப்பா ஃப்ரீயாங்க. அன்றைக்கி மளிகை ஜாமான் வாங்கிட்டு வந்ததப்போ யாரும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி சாரியை போட்டு கவர் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அந்த டப்பா எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது எல்லாத்தையும் நான் அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த லட்டு இருக்கல, இந்த கிண்ணத்தில் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கொட்டி வைப்போம் பார்த்தீங்களா வாஷ் பண்ணும்போது, அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டா. இவனால் உங்க 2 பேரையும் வச்சுட்டு கொலை கூட பண்ண முடியாது. அதுக்கப்புறம் கையோட அந்த மளிகை ஜாமானே வந்து எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இதில் வந்து குள்ளக்கார அரிசி, கைக்குத்தல் அரிசி, அதுக்கப்புறம் சோளத்தில் வந்து வெள்ளை சோளம் பார்த்துருப்போம். நான் வந்து மஞ்சள் சிவப்புன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். எங்கே வந்து கண்டெய்னர்லாம் இது வந்து கொட்டி வைக்க பத்தாதோ அப்படின்ட்டு வந்து லைட்டாக டென்ஷன் ஆகிட்டேங்க. இதுக்கெலாம் வந்து திரும்ப வந்து எடுத்து வைக்கிற கண்டெய்னர் வேணும் அப்படின்னு மட்டும் நான் கேட்டிருந்தேன். இல்லையா டென்ஷன் தான் ஆகியிருப்பார். காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்து ஈவினிங் 6 மணிக்கு இந்த ஒர்க்கெல்லாம் வந்து முடிஞ்சது. ஏமா நாங்களாம் பொங்கல் வேலை பார்த்துட்ருக்க, நீ மட்டும் வீடியோ போடுறியா அப்படின்னு வந்து கேட்காதீங்க. 1 வாரமாக இந்த ஏரியாவுக்குள்ளே நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிட்டு. இவங்களை கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. செய்யாமல் இருந்தாலும் நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியாது. தூங்கும் போது கூட கனவுல மகா எந்திரிச்சு வந்து க்ளீன் பண்ண அப்படின்னு தானே இருக்கும். இப்படியெல்லாம் இருக்கும்போது என்னோடய மைண்ட் செட் எப்படி தெரியுமாங்க இருக்குது, இந்த மாதிரி தான். என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம் போல. இந்த ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ண மட்டும்தான் இளைய வந்து ஹெல்ப் பண்ணார். ஏன்னா அன்றைக்கி வந்து சண்டே மிரட்டி உருட்டி அவரை வந்து க்ளீன் பண்ண வச்சிட்டேன். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வந்து மளிகை ஜாமான், பருப்பு இந்த ஐட்டம் எல்லாம் இருக்காது. இந்த மாதிரி வந்து பேஸ்ட்டு இந்த மாதிரி இது மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் க்ளீனிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களான்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.